ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் வந்து கொடைக்கானலில் இருக்கேன் ஃபேமிலி வெக்கேஷனில். வருஷம் நாங்கள் எங்கேயா வெக்கேஷன் போகிறோம் 7 to 8 days. ஸோ இந்த கொரோனா பீரியட் காரணத்தினால நம்ம 3 to 4 days தான் நம்ம வெக்கேஷனுக்கே வந்திருக்கோம். கொடைக்கானலில் ஸ்டெர்லிங்கில் தங்கியிருக்கோம், மெம்பர்ஷிப் இருக்குது. ஸோ இந்த வீடியோ என்னென்னா, நம்ம ஸ்டெர்லிங்கோட அமெண்ட்மெண்ட்டிஸ் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம காமிக்கலாம். அதனால தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே பாருங்கள். இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வாக்கல் டிஸ்டன்ஸ்லாம் எல்லாம் பேட்ரி கார் வச்சுருக்காங்க. நம்ம நடந்து வரணும்னா கொஞ்சம் தூரம் ஆகும், கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். அதெல்லாம் பேட்ரி வச்சுருக்கேன். ஹலோ, யார் நிக்கிதா? நம்ம ரூம் வந்து மேலே இருக்குது, ட்வின் ரூமு. இங்கே சிங்கிள் ரூம் வந்து ஸ்டுடியோனா 3 பேர் தங்கலாம். ட்வின் ரூம்னா 2 பெட்ரூம் உள்ளே இருக்கும், ப்ளஸ் ஹால் இருக்கும். நம்ம ரூம் மேலே இருக்குது. கிளைமேட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நைட் ஆனால் ரொம்ப குளிருது. ஸோ இதுதான் ஸ்டெர்லிங் கார்டு. ஸோ இதுதான் ஹாலில் கூட ஒரு சோஃபா இருக்குது, அது கூட நம்ம படுத்துக்கலாம். ஹாலில் ஒரு பால்கனி இருக்குது. கீழெல்லாம் உட் ஃபர்னிஷ் போட்டுருக்காங்க, நல்லாவே நல்லாயிருக்கு. அது சில குளிர் தெரியாது. நம்ம இது கிச்சனு. நம்மளுக்கு மைக்ரோவேவ் தந்துடுவாங்க, மற்ற ஐட்டம்ஸு கெட்டில் எல்லாமே தந்துடுவாங்க. நம்ம ஏதாவது பால் போடுற மாதிரி அல்லது செமி ஃபர்னிச்சர் சமைக்கணும்னு நம்ம இங்கே சமைச்சிக்கலாம். டைனிங்கு நாங்கள் பாத்திரம்லாம் கொண்டாந்துருக்கோம், இங்கே தான் சமைச்சிக்கலான்னு. ஏன்னா இங்கே நம்ம 4 days இருந்தோம். நம்ம வாங்க, நான் பெட்ரூம் பண்ணிக்கிறேன். இந்த பெட்ரூம் 2 பேர் படிக்கலாம் மேக்ஸிமம். பாத்ரூம் எல்லாமே சுத்தமாக தான் இருக்குது. இது அட்டாச் பாத்ரூம். இங்கே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கே இன்னொரு ரூம் இருக்குது, ஆனால் இது அட்டாச் ரூம் இல்லை, சாரி அட்டாச் பாத்ரூம் இல்லை. இங்கே 2 பேர் தான் முடியும். எக்ஸ்ட்ரா பெட்ஸ் கேட்டால் தந்துடுவாங்க. எங்களுக்கு மெம்பர்ஷிப்னால வருஷம் 7 அது 8 நாள் எங்களுக்கு பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் இங்கே இருக்கும். ஹாலில் ஒரு இது இருக்குது, பாத்ரூம். ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே அட்டாச் இல்லாதனால. இங்கே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படியே வியூவை பார்க்கலாம். இன்னும் அவ்வளோவா மிஸ்ட்லாம் இல்லை, கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. ஆனால் வெயில் தெரியல, நல்லாயிருக்கும். இங்கே என்ன பெரிய ட்ராபேக்னு சொல்ல முடியாது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, அது ஒரு பெரிய இதுதான். நம்ம ஏதாவது வாங்கணும்னா நம்ம டவுனில் போய் வாங்கிட்டா தான் ஆச்சு. டவுனில் போய் வாங்கிட்டு அல்லது இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்து அவனில் நம்ம செமி குக்காக பண்ணிக்கிட்டால் தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். ஆனால் இங்கே இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆனால் ரொம்பவும் காஸ்ட்லி. இங்கே எப்படியும் காஃபியே ஒரு 80 to 100 வந்துடும். அதனால் ரொம்ப காஸ்ட்லி. இங்கே என்ன பண்ணுறது, கொரோனா டைமில் நம்ம இங்கே காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறதுன்னு சொன்னாங்க.
ஆனால் அது என்னன்னு நம்மளுக்கு தெரில. அப்புறம் இன்னொன்னா பான்ஃபயர் இல்லை மெயினாக, அதுவும் கொரோனா டைமில் பான்ஃபயரும் இல்லையா. ஆனால் நம்மளுக்கு தேவைன்னா இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு போட்டு தராங்களாம். அதுக்கும் தனி காஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இங்கே. ஆனால் கம்ஃபர்ட் வைஸில் பயங்கரமாக இருக்குது, வியூ நல்லா இருக்குது, சர்வீஸ் எப்போயுமே 24 hours சர்வீஸ் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம இங்கே வரலாம். இப்போ நார்மலாக இங்கே நம்ம தங்கணுன்னா நான் மெம்பர்ஷிப்புக்கு 5 to 6K சார்ஜ் பண்ணுறாங்க ட்வின் ரூமில் வித் டேக்ஸு. நம்மளுக்கு மெம்பர்ஷிப்னால அதெல்லாம் இல்லை, மெயின்டெனன்ஸ் மட்டும் 2000 தரணும் நம்ம எத்தனை நாளைக்கு தங்குறோமோ பர் டேக்கு. ஸோ இங்கே நம்ம சில்ட்ரன்ஸோட பார்க் இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸாக கூப்பிட்டு வந்தால் நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபேமிலியாக வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் நடந்து தான் போயிட்டுருக்கேன், ஆனால் கொஞ்சம் தூரம் நடத்தணும். ஃபுல்லாக சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ், செடிஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு இவங்க பொட்டானிக்கல் நேம் வச்சுருக்காங்க. காமன் நேம் ஒன்று, பொட்டானிக்கல் நேம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பார்க்கு. ஃபேமிலியாக வந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கொடைக்கானலில் நாங்கள் சன்செட்டு தேடி போனோம். ஸோ அதுக்கு நாங்கள் ஆஃப் ரோடு ஜீப்பிங் அந்த மாதிரி நாங்கள் போயிருந்தோம். அந்த ஆஃப் ரோடு ஜீப்பிங் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான், நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், யூஸ் பண்ணிக்க. கொடைக்கானலில் சன்செட் ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு சன்செட்டு. மோஸ்ட்டாக யாரும் சன்செட்டு பார்க்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் செம்மையாக இருந்துச்சு கொடைக்கானல் சன்செட்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் சன்செட்டு.